வேங்கை வயல் மட்டும் இல்லை, டங்ஸ்டன் காணந்த இதுக்கு போவார், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இனிமேல் போக ஆரம்பிப்பார். அவர் பரப்புரை சொல்லிட்டார்ல, என்னோட பரப்புரை ஒரு விவசாயிகிட்ட நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், காலை தொட்டு கும்பிட்டு அது இதுதான் கரெக்டான இடம், ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டார். ஆக்சுவலாக அவருக்கு முடியவும் போகுது படம், இன்னும் ஒரு வாரமோ தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குது ஷூட்டிங் போல். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், இப்படி நீர்நிலைகளை அழித்து ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வராங்கன்னா, அப்போது இது இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு பல சாதகங்களும் பாதகங்களும் இருக்குது. அதுக்குள்ள அவ்வளோ சாதகமாக அவங்களுக்கு அமைய போகுது, ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அவங்களுக்கு. இவரோட வருகை ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். 26 இதற்கான பிரச்சனையே இல்லாமல் போகிறதுக்கு அண்ணன் ஆட்சிக்கு வந்தார்னா பிரச்சனையே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கான சொல்யூஷன் இப்போதைக்கு தற்காலிகமாகன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் நியாயமாக பார்க்கல. ஆனால் என்ன பதில் கொடுக்குறீங்க? கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு, கட்சிக்காரனும் உங்களோட கூட்டணிக்காரங்களும் உங்கள் சோக்கால் உருட்டுகளும் கூஜாக்களும் என்ன சொல்லிடுறீங்க? 1 வருஷமாக உட்காந்துருக்காங்க இவங்க விவசாயிகள் டெல்லியில், மோடி போய் பார்த்தாரா அப்படின்னு. இவங்க 2 வருஷமாக உட்காந்துருக்காங்க, இவங்களை போய் நீங்கள் பார்த்தீங்களா? டிஎன் மீடியா நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இளைஞர்கள் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பொங்கல் எப்படி போச்சு? நல்லா போச்சு சார். சார், இன்னைக்கு பரந்தூர்ல விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பா அந்த ராகுல்ன்ற பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. யார் சார் இந்த ராகுல்? எதற்காக இந்த பேரை மட்டும் மென்ஷன் பண்ணாரு? சொன்னாரு, ஒரு குழந்தையோட வீடியோ பார்த்தேன், அந்த பரந்தூர்ல இருக்கிற ஒரு குட்டி பையன், குழந்தைல ஒரு குட்டி பையன், அந்த பையனோட ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி அண்ணன் இது அதுக்காக நான் அதுவும் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு வர வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ நீங்களாம் தான் சொல்கிறீங்க, அவர் ஏதோ ஒரு இருட்டு அறைக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கிறாரு, வெளியிலேயே வரல, உலகத்தையே பார்க்கலன்ட்டுன்னு. ஸோ பரந்தூரில் இருக்கிற, நான் உண்மையை சொன்னால் அரசியலில் இருக்கோம், நாங்கள் தினம் களத்தில் சுற்றிட்டு இருக்கோம். நானே அந்த வீடியோ பார்க்கல நாங்களே. ஆனால் அவர் வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்கிற நீங்கள், அவர் அந்த பரந்தூரில் இருக்கிற அந்த போராட்டத்தில் இருக்கிற ஒரு குட்டி பையனோட வீடியோவை பார்த்துட்டு வராருன்னா, அப்போ எந்த அளவுக்கு அரசியலோட இருக்கார், அதாவது நோட்டம் விட்டுட்ருக்காரு, தமிழக மக்களோட பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அவர் பார்த்துட்ருக்காருன்றது இது மூலமாகவே தெரியுது. நான் அப்படி பார்க்குறேன். ஸோ அப்போ அவர் வர பிளானில் இருந்துச்சான். பட்டு உடனே அந்த பையன் பேசின உடனே நம்ம பார்க்கணும் அப்படின்னு இன்னும் இன்ஸ்பயர் ஆகி அதற்காக வர வச்சதுக்கு அந்த பையனுக்குமே நன்றின்ற மாதிரி அங்கேயே சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ அவர் தமிழகத்தோட அரசியலையும் களத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காருன்னு இது மூலமா தெரியுது. எஸ், இப்போ குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அடுத்த பிளான் விஜய் அவர்களுக்கு என்னன்னா வேங்கை வயலுக்கு தான் போக போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு சார்? வாய்ப்புகள் இருக்கு. வேங்கை வயல் மட்டும் இல்லை, டங்ஸ்டன் காணந்த இதுக்கு போவார், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இனிமேல் போக ஆரம்பிப்பார். அவர் பரப்புரை சொல்லிட்டார்ல, என்னோட பரப்புரை ஒரு விவசாயிகிட்ட நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், காலை தொட்டு கும்பிட்டு அது இதுதான் கரெக்டான இடம், ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டார். இன்னும் ஆக்சுவலாக அவருக்கு முடியவும் போகுது படம், இன்னும் ஒரு வாரமோ தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குது ஷூட்டிங் போல். பிப்ரவரி 15 தேதிக்கு முடிதா சொல்கிறாங்க. முடிஞ்சிருச்சு, மேக்ஸிமம் பிப்ரவரி வச்சிங்களேன். மார்ச், ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுலேருந்து ஒரு ஓவராலாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ மாவட்டம் தோறும் தொகுதி தோறும் போகிறதுக்கான அவங்க செய்தி தொடர்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக போவார். அதில் நிச்சயமாக வேங்கை வயல் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி, கண்டிப்பாக பார்ப்பார். ஓகே சார், இப்போ களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க களத்தில் இறங்கிட்டாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்காரு. இதுக்கு எதனா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? கொடுப்பார், கொடுக்காம இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. அவர் தான் பேசிட்டு போயிட்டாரு. நீங்கள் இப்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருல்ல உங்ககிட்ட, அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்கள்கிட்ட போகிறீங்க, அதான் லைவாக காமிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரெஸ்ஸையும் தானே சார் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த போராட்டத்தில், ப்ரெஸ்ஸும் சேர்ந்தா இப்போ ப்ரெஸ்ஸே பார்க்காம தனியாக பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுக்கல நான் சொல்லலைன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. இங்கே அப்படி இல்லையே, எல்லா ப்ரெஸ்ஸும் லைவாக தான். அவர் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த சுங்குவா சத்திரமா அந்த சத்திரத்துலேருந்து உள்ளே வரும்போதே நீங்கள் லைவாக போட்டுன்னு வரீங்க. ஆப்வியஸ் வந்துட்டாரு, என்ன தன்னோட நிலைப்பாடு இந்த இதுக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. நான் மக்களோட நிற்கிறேன், இந்த விவசாயத்தில் மக்களோட உங்கள் கூட நிற்கிறேன், இதுக்கான சட்ட ரீதியான போராட்டம்னாலும் அதுலேயும் தாவேகா பங்கு கொள்ளும், எங்கள் கட்சி தொண்டர்களும் இருப்பாங்க, நானும் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரெஸ் என்ன பண்ணுது, ப்ரெஸ் இஸ் ஜஸ்ட் பிரிட்ஜிங் பிட்வீன் த லீடர் அண்ட் த பீப்புள். ஆப்வியஸ்லி அது ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பெஷலாக தனியாக ஒன்று பண்ணணும் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விரைவில் வர ஆரம்பிச்சிருவார், வெளியில் வந்துட்டார் இல்லையா, ஸோ பார்க்க ஆரம்பிச்சிருவாரு, டெய்லி கொடுப்பார் இனிமேல். ஓகே சார், இந்த முதல் மாநில மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கரை வச்சு ஒரு அரசியல் பண்ணார் விஜய் அவர்கள். இப்போ இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வம் பேர்கள்லாம் சொல்லி அரசியல் பண்ணுறாருல, எதற்காக சார்? ஒருவேளை ஜாதி ஓட்டெல்லாம் வாங்கறதுக்காக பண்ணுறாரு? அம்பேத்கர் வச்சு யார் அரசியல் பண்ணுறாரு சார்? அம்பேத்கர் தான் சார் அரசியல் தமிழ் இந்தியாவுக்கு.
சட்ட மேதை, சட்ட வல்லுனர், சட்ட மேதை சொல்லியிருக்கோம். கான்ஸ்டியூஷனே நமக்கு டிரைவ் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போனவர். அவர் வச்சு எப்படிங்க அரசியல் சொல்லுவீங்க? அவர் தான் அரசியலே. அதனால் அவர் வச்சு அரசியல்லாம் பண்ண முடியாது. அவர் இல்லாமல் எந்த கட்சியும் கிடையாது, யாருமே கிடையாது. எந்த விஷயம் எடுத்தாலும் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன், ஆஸ் பர் லான்னு வந்து அவர் தான் முதல்ல நிற்பார். அவர் உண்மையிலே அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அஞ்சலம்மான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி? நியாயமாக உண்மையாக சொல்லுங்கள். அஞ்சலம்மா தெரியுமா? அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? 8 கோடி ஜனங்களில் ஒரு 1 லட்சம் பேருக்கு தெரிஞ்சிருந்தால் பெரிய விஷயம். சரி, 10 லட்சம் பேர் வச்சுங்க மேக்ஸிமம். இந்த கடலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அஞ்சலம்மா தெரியும். அவங்கள ஏதாவது ஓட்டு இருக்கான்னு அந்த அம்மாவால்? அந்த அஞ்சலம்மா படம் போட்டால் நீங்கள் கேட்ட ஓட்டு கிடைக்குமா? ஏன் அவர் வச்சுருக்காங்க? வேலு நாச்சியார் ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க? அவங்களால ஏதாவது ஓட்டு கிடைக்க போதா? கிடையாது. அப்புறம் எதுக்கு அவங்கள வச்சு? நீங்கள் சொன்னால் அம்பேத்கரை வச்சு ஓட்டு, சரி ஓகே தலித் ஓட்டுன்னு சொல்லிட்டீங்க. காமராஜர் சொல்ல வந்தால் சார் அது என்ன சார் நாடார் ஓட்டு சார் அப்படிம்பீங்க. சரி ஓகே. பெரியார் அது என்ன ஓட்டு? பெரியாரை பேணுபவர்கள் எல்லாருமே யார் மேக்ஸிமம் வருவாங்க அப்படின்னா இவங்க தான். அதாவது வந்து சாமி இல்லைன்னு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான். ஆனால் தமிழ்நாட்டில் கடவுள் ஜாஸ்தி கும்புற மக்கள் தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது எதுக்கு பெரியார் தூக்கி வச்சுக்கிறாரு? ஓட்டு அரசியல்னால் பெரியாரை காட்டாமல் இருக்கணும்ல? ஏன் கொண்டு வர்றாரு? அப்படி கிடையாது. தனக்கான ஒரு கொள்கையை நிர்ணயிக்கிறாருன்ற போது அதில் இவங்கெல்லாம் சூட் ஆவாங்கன்னு பண்ண. சரி, இவங்க எல்லாரையும் விட்டுருங்க. அஞ்சலம்மா மட்டுமே நம்ம பேசுவோமே. இவங்களாம் கூட ஒன்று ஒரு சொல்லுவீங்க நீங்கள். இல்லை அதுக்கு ஓட்டு, இதுக்கு ஓட்டு, இப்படி ஓட்டு, அப்படி ஓட்டுன்னு ஏதாவது சொல்லுவீங்க. அஞ்சலம்மாக்கு என்ன ஓட்டு? ஒரு ஓட்டு தேராது அவங்களால. ஆனால் அவங்களே வச்சுருக்காங்க கொள்கை. அப்போது அதற்கான காரணத்தை சொல்கிறாருல, அவ்வளோதான். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் வரேன். தமிழ்நாட்டில் 12,600 கிராமம் இருக்குது. 12,600 கிராமத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்குது. ஒரு காவல் தெய்வம் இருக்குது. அது வந்து சாதி பாடு பார்க்காமல், மதம் பாடு பார்க்காமல் இருக்கிற தெய்வம். அந்த ஊர் தெய்வம், ஊர் காவல் சொல்லுவாங்க தெரியுமா? ஐயனாரும்பாங்க. அப்புறம் வந்து ஒன்று ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அப்புறம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும், செங்காத்தம்மாம்பாங்க. ஒரு அம்மன் வேரில் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஊர் காவல் தெய்வம் இருக்கும். இது வந்து பல வருடங்களாக வர மரபு. அதே அந்த இடத்துல சில ஊர்லலாம் போனீங்கன்னா 2 காவல் தெய்வம் இருக்கும். ஒரு காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வைப்பாங்க, ஒரு காவல் தெய்வத்துக்கு கடா வெட்டுவாங்க. 2 ஐயனார் சாமி மாதிரி 2 பேர் உட்காந்துருப்பாங்க, கத்தியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லை சாமின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போது ஆனால் அந்த 2 பேர் ஊரும் இவங்க 2 பேர் வேறு வேறு ஜாதியாக கூட இருக்கும், மதமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றா இருக்காங்கல்ல, அவ்வளோதான். அது வந்து நம்பிக்கை. அதில் வந்து ஓட்டு அரசியல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் சாமி வச்சு ஓட்டு அரசியல் எடுக்கணும் அப்படின்னா பாஜக தான் ஆளிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டை. சாமி தான் எல்லாமே. சரி பிரதர், ஒரு கேள்வி எனக்கு பதில் சொல்லுங்கள். அதிக கோயில்கள் கொண்ட நிலப்பரப்பு எது? தமிழ்நாடு. ஒத்துக்கிறீங்களா? 48,000 கோயில்கள் ஹெச்ஆர்என்சியோட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. கோயில்களே, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஃப்ளாட்டில் இருக்கிறது, ரோடு ஓரமாக இருக்குது, இதெல்லாம் எடுத்திங்கன்னா இன்னும் அது ஒரு 50,000 போகும். 1 லட்சம் வச்சிங்க. 1 லட்சம் கோயிலுக்கு மேல் இருக்கும் தமிழ்நாடு. அவ்வளோ நிலப்பரப்பு கொண்ட, உலகத்திலே அதிக கோயில்கள் கொண்ட நிலப்பரப்பு கொண்ட தமிழ்நாட்டில் சாமி தான் எல்லாமே சொல்கிற பாஜகவுக்கு ஒரு கவுன்சிலர் சீட் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓட்டு போட மாட்டேங்கிறான். சரியா? ஓகே, ஒரு கவுன்சிலர் இருக்கார், உடனே சண்டை வந்துடுவார். ஆட்சி பண்ண முடியல, ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எம்பியோ எம்எல்ஏ ஆகும். சாமியே இல்லை அப்படின்னு சொல்கிறவனுக்கு தான் ஆட்சியை கையில் கொடுத்து உட்காத்தி வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காமல் பாருங்கள். இந்த சாமி வச்சு, இந்த ஜாதி வச்சுலாம் நீங்கள் அரசியல் பண்ணி ஓட்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களெல்லாம் வைஃப் ஆஃப் பண்ணுவாங்க மக்கள். அவ்வளோ புத்திசாலி தமிழக மக்கள். நீங்கள் சொன்னீங்க அத்தனை கோயில் இருக்குது, வருஷம் 365 நாளும் சாமி இது கொண்டாடிட்டு இருக்கான், விரதம் இருக்கிறான். இந்த தை மாதத்துக்கு விரதம், அந்த ஆடி மாதத்துக்கு விரதம், மாசிகை மாதத்துக்கு விரதம், மார்கழி மாதத்துக்கு விரதம், எல்லா சாமிக்கும் மாதம் விரதம் இருக்கிற கூட்டம். சாமி தான் எல்லாம் சொல்கிற பிஜேபிக்கு ஓட்டு போடல, சாமியே இல்லைன்னு சொல்கிற இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக உட்காந்து வைக்கிறாங்க, திமுகவை. அப்போ இதுலேருந்தே பார்த்துங்க மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து அலசாமல் ஆராயமெல்லாம் இல்லை. ஒரு எல்லைச்சாமி உள்ள, அது ஒரு நம்பிக்கைத்தன்மை அவங்களுக்கு. இத்தனை நாள் போராடுறாங்க, இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு நண்பகத்தன்மை அந்த சாமி மேலே இருக்காங்க. அந்த சாமி பேரை சொல்லி சொல்கிறார். இதை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இன்னும் எவ்வளோ டீப் ரூட்டாக போயிருக்காருன்னு. அந்த கிராமத்தோட சாமி பேர் சொல்கிற அளவுக்கு அவருக்கு தெரியுதுன்னா அப்போ எவ்வளோ டீப் ரூட்டாக அதை வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருக்காரு, அதை பற்றி தெரிஞ்சிருக்காருன்றதை நீங்கள் பார்க்கணும். அதனால் வந்து ஜாதி ஓட்டோ எல்லாம் கிடையாது. அந்த சாமி அந்த ஊருக்கான சாமி தான். அது எல்லா மதங்களை சார்ந்தவனும், எல்லா ஜாதி சார்ந்தவனும் அதில் இருப்பான். அதனால் இந்த பர்டிகுலர் ஆள்லாம் எடுக்க முடியாது. ஓகே சார், இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து எதை எதிர்பார்க்குது, எதை நோக்கி அடுத்த பிளான் இருக்கும் சார்? 2026 ஆட்சி அமைக்கிறது தான் எதிர்பார்க்கும். அதுதானே வேணும். அது வந்தால் தானே ஒரு மாற்றம். போதும், இந்த 60 வருஷம் இவங்க செஞ்ச ஆட்சி போதும், போர் அடிச்சிருச்சு.
செஞ்சு பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி ஊழல் செஞ்சு கொள்ளையடிச்சதெல்லாம் போதும். அது நல்ல வேலை, தெளிவாக அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், இப்படி நீர்நிலைகளை அழித்து ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வராங்கன்னா அப்போது இது வந்து இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு பல சாதகங்களும் பாதகங்களும் இருக்குது அதுக்குள்ளே. அதை ஏற்றுக்கிறதுக்காக தான் சாதகங்கள், அவ்வளோ சாதகமாக அவங்களுக்கு அமைய போகுது, ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அவங்களுக்கு, அதனால தான் அவங்க வந்து இதுக்காக விடாமல் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது 100% உண்மை. இதெல்லாம் மாறணும் உண்மையிலே அப்படின்னா மக்கள் இனி இந்த திருட்டு அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிற திராவிட அரசியலை ஒழிச்சிட்டு, லஞ்சம் லாவணியத்தில் இருக்கிற ஊழல் அரசியலை ஒழிச்சிட்டு நேர்மையான ஒரு அரசியலுக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற ஒரு மக்கள் அரசாங்கமாக கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா தொடர்ந்து இதே போராட்டம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையே போராட்டமாக தான் இவங்களுக்குலாம் இருக்கும். ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசினது ரசிகர்கிட்ட தான் பேசினாங்க. ஏன்னா அவங்களோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூரோட மக்கள் உள்ள மண்டபத்தில் தானே இருந்தாங்க, அவங்கள சந்திக்கவே இல்லையே விஜய் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அதில் எல்லாருக்கும் வந்து ஆனந்தண்ணை வந்து வாட்டர் பாட்டிலும் ஒரு இந்த பேக்கெட் கொடுத்தாரு. யார் கொடுத்தாரு? பொதுமக்களுக்கு தான் கொடுத்தாரு, உள்ளே இருக்கிறவங்களா. அது ஆக்சுவலி உள்ளே உட்காந்து பேசுகிற பிளானில் இருந்துச்சு. ஆனால் இவங்க தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால அது வந்து விஜயண்ணா கீழே இறங்கி வரும்போது ஆனந்தண்ணை ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவார், ஏதோ ஒரு பேர் சொல்லி. அந்த ஒரு 4-5 பேர் நின்றாங்க இல்லையா, அந்த முளைப்பாரி மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நெல் மாதிரி அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த 4-5 பேர் இருக்கிற அந்த ஊர் தலைவர்கள், அந்த போராட்ட முக்கியமானவர்கள், அந்த 4-5 பேர் வேன்குள்ளே ஏற்றிட்டு அவங்களை உட்கார சொல்லிட்டு அவர் மேலே எல்லாரும் காமிச்சிட்டு வெளில போகும்போது கொஞ்சம் தூரம் பேசிட்டு அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிட்டு தான் போகிறவாருன்னு தான் தெரியுது பார்க்கும்போது. அங்கே அவர் கொடுத்தது வந்து அவங்களோட ரசிகர்களுக்கோ அவங்க தொண்டர்களுக்கோ ஒருத்தருக்கு கூட எதுவும் கொடுக்கல. வந்த மக்களுக்கு தான் அந்த சாப்பாடு உணவகம் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கான விஷயத்த. அது நீங்களே பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல அந்த அவங்களோட தொண்டர்களை கூப்பிட்டு கொடுன்னு தான் சொன்னார். நின்று தொண்டர் கூட உனக்கு இல்லை அவங்களுக்கு கொடுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம வீடியோஸ்லையும் பார்த்தோம். மக்கள் எல்லாருமே நின்று தான் இருந்தாங்க. வர வேண்டிய மக்கள் வந்திருக்காங்க, அந்த மக்கள் நின்றுட்டாங்க, அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு தான் போகிறாரு. அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொன்னதுக்கு பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து ஏகனாபுரம் மற்ற அந்த 13 கிராமத்தில் இருக்கும் அவர்களோட கட்சி தொண்டர்கள், அவர்களும் ஒன் ஆஃப் த இதுதானே, அதில் அவங்களும் தான் அந்த போராட்டத்தில் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசினாங்க. ஸோ ரெண்டுமே தான், வெறும் தொண்டர்கள்கிட்ட மட்டும் பேசல. அந்த தொண்டர்கள் யார்? அந்த 13 கிராமத்தில் இருக்கும் தொண்டர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. வெளியிலேருந்து வர வேணான்னு அவர் நேற்றுக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு. நான் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் பார்க்க போகிறேன், போராடுற மக்கள் தான் பாட போகிறேன்ட்டு. அந்த போராட்ட மக்களில் இவர்களும் இவங்கள தான் பார்த்து பேசிட்டு போகிறாரு. ஸோ அப்போ எல்லாருமே சேர்ந்தது தாங்க. சார், இப்போ என்னன்னா ஆளுநர் அவர்களை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் சந்தித்ததுக்கும் எந்த பயனும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து பரந்தூர் மக்களை பேசியிருக்காரு, இதுக்கு எதனால பயன் கிடைக்குமா சார்? ஆளுநரில் போய் பார்த்ததுல என்ன பயன் இல்லைன்னு சொல்கிறீங்க? அதற்கான வேலைகள் நடக்குது. எவ்வளோ அழுத்தம் இருக்குது. அவர் குண்டாஸில் போட்டாங்களா இல்லையா? எப்போ போட்டாங்க? ஞானசேகரன் எப்போ குண்டாஸில் அடைக்கப்பட்டார்? 10 நாள் கழிச்சு. அப்போ இந்த அளவுக்கு அழுத்தம் ஆயிடுச்சு. யார் அந்த சார்னு ஒரு கட்சி, ஒரு கட்சியும் ஒரு கட்சி இது இப்படி எடுக்குது, இன்னொரு கட்சி வேறு மாதிரி எடுக்குது, எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது ஆப்வியஸ்லி அது தடுக்கப்படுது. இவங்க ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதை தடுக்கிறாங்க அவங்க அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் இந்த இவங்க சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து கொடுக்க வேண்டிய சரியான முடிவு தான் அவர் போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. இனி ஆளுநர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும். ஆளுநர் என்ன நடவடிக்கைன்னா அவர் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அது ஆல்ரெடி இப்போ வந்து கேஸ் வேறு இதில் நிற்கிது, கோர்ட்டே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ட்ரையலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ட்ரையல் முடிஞ்சு அடுத்த கட்டமாக வரும்போது, விசாரணைக்கு வரும்போது அப்போ வந்து ஆளுநரோட இது என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்டது இதுக்கான சொல்யூஷன் எடுத்தோன்னே இப்போ எதுவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மக்கள் போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த அழுத்தம் ஜாஸ்தி. இவ்வளோ நாள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கே இது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. கடைக்கோடி கன்னியாகுமரியில் இருக்கிறவனுக்கு சென்னையில் இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு பரந்தூர் விமானத்துக்காக சண்டையான்றது தெரியாது. ஆனால் இன்று விஜயண்ணா வந்ததுக்கப்புறம் இது நேஷ்னல் நியூஸ். இன்றைக்கி மேபி நேஷ்னல் சேனலில் கூட டிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழ் சேனல் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி டிபேட்டாக தான். அதை தாண்டி அப்போ வந்து மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே இது யார் என்ன எதுன்னு தெரியும் போது இது இன்னும் மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் இம்மீடியட்டாக இதற்கான ப்ராசஸில் இறங்க மாட்டாங்க. அது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஸ்டேல் நிறுத்தி வைக்கப்படும்ன்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இவரோட வருகை ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். 26 இதற்கான பிரச்சனையே இல்லாமல் போகிறதுக்கு அண்ணா ஆட்சிக்கு வந்தார்னா பிரச்சனையே இருக்காது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இதுக்கான சொல்யூஷன் இப்போதைக்கு தற்காலிகமாகன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா நீங்கள் இந்தியா ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க, இந்தியா மட்டும் உலகம் ஃபுல்லாக, அதில் முக்கியமாக இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லையுமே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இது ஏன் அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வேற கட்ட ஒரு இதை கொண்டு போய் கொடுத்தது வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது பிரதர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு, இது வந்து ஆய்வு செஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிறதுன்னா 32 ஏரி இருக்குது, நீர்நிலைகள் உள்ள இடம்.
ஒரு 13 வாய்க்கால் மாதிரி ஏதோ ஓடுதாமா. அங்கேருந்து 6 கிலோமீட்டரில் 1.5 லட்சம் மூட்டைகள் டன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் ஒன்று இருக்குது. அப்போது அந்த காஞ்சிபுரம், செய்யாறு இதை சுற்றின இடத்துல ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பாக இல்லை, ஏன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இந்த மாவட்டத்தில் மட்டும் இதை கொண்டு வந்து ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இது வச்சுக்கோங்களேன். காஞ்சிபுரம் மாவட்டம் மெயினாக அந்த இடத்துல இப்படி ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சுருக்காங்க, நெல் கொள்முதல் இருக்குன்னா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபர்டைலான லேண்டு, ஒரு வளர்ச்சி கொடுக்குற ஒரு இதுவான லேண்டாக பார்க்கணும் அந்த இடத்த. அதை ஏன் நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிளாக ஒன்று தான். மவுண்ட் ரோட்லேருந்து நீங்கள் திருவொற்றியூர் டு தாம்பரம் அந்த டோட்டல் ரோடில் நீங்கள் ஒரு ஃப்ளைஓவர் போட முடியும். டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது, பண்ணலாம். உங்களால் இந்த மாதிரி நீர்நிலைகளை உருவாக்கி விவசாயத்தை க்ரியேட் பண்ணி கொண்டு வர முடியுமா? வழித்தடம் பண்ணி கொடுக்க முடியுமா? ஒரு நீர்நிலையை உருவாக்கி உங்களால் வழித்தடம் பண்ண முடியுமா? இன்னும் கூவத்து 45 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க, 50 வருஷமாக. இன்னி வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னே தெரில. வருஷம் ஒரு அமௌண்ட் மட்டும்தான் போகுது ஒரு இதையும் ஆட்சிக்கு வரும்போது. இருக்கிறதே உங்களால் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க முடியல. அப்போ புதுசாக எப்படி வருவீங்க? இப்போ எத்தனை நீர்நிலைகள் இருக்குது, அந்த நீர்நிலைகளை அதை காப்பாற்றவே உங்களால் முடியலையே. அப்போ இருக்கிற நீர்நிலையை ஏன் அழிக்கிறீங்க? அதனால் அது சொன்னது தான், வளர்ச்சிக்கு எதிர்ப்பு கிடையாது, நாங்களும் கிடையாது, அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் கிடையாது. ஆனால் அந்த வளர்ச்சி, அந்த துரிதமான வளர்ச்சி யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் உண்மையாக நாட்டுக்கான வளர்ச்சியாக பாருங்கள். அழிய வச்சு ஒரு வளர்ச்சியை பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் மக்களை விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அடுத்தடுத்த கட்சி தலைவர்லாம் பரந்தூர் மக்களை போய் சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆல்ரெடி போயிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லாம் போயிருக்கு, ஆனால் எந்த அழுத்தத்தையும் கொடுக்கல. நியாயமாக கொடுக்கணும். இப்போது 910 நாள் போராடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போன தடவைலாம் போன ஆட்சியில் போராடிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்த தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணார், மக்கள்கிட்ட பேசும்போது இந்த 8 வழி சாலையாக இருக்கட்டும், இந்த மீத்தேனுக்கு இதுக்கெல்லாம் போராடும் போது அந்த மக்களை பார்த்துட்டு, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்காது, மக்களை எதிர்த்து ஒரு திட்டத்தையும் கொண்டு வர மாட்டேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தலைமைச் செயலர் தான் உட்காந்துட்டு இருப்பேன், நீங்கள் மாட்டு நேராக என்னை நேக்கி வாங்க, எப்போ வேணாலும் என்னை பார்க்கலாம் அப்படின்னாரு. அதற்கான பரப்புரை இருக்குது. அவர் பேசினதை நான் டைரெக்டாக கேட்டேன் எலெக்ஷன் டைமில் அவர் பேசும்போதெல்லாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் நியாயமாக பார்க்கணும், பார்க்கல. ஆனால் என்ன பதில் கொடுக்குறீங்க? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு, கட்சிக்காரனும் உங்களோட கூட்டணிக்காரர்களும் உங்கள் சோக்கால் உருட்டுகளும் கூஜாக்களும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? 1 வருஷமாக உட்காந்துருக்காங்க இவங்க விவசாயிகள் டெல்லியில், மோடி போய் பார்த்தாரா அப்படின்னீங்க. இவங்க 2 வருஷமாக உட்காந்துருக்காங்க, இவங்கள போய் நீங்கள் பார்த்தீங்களா? 2 வருஷம் தாண்டி 900 நாள் நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் போய் பார்த்தீங்களா? துணை அமைச்சரும் போல, முதலமைச்சரும் போலியே. அதனால தான் அவர் கேட்டார், நீங்கள் செய்கிறது வந்து அவங்க செய்கிறது ஃபாசிசனும் நீங்கள் சேர்ந்து பாயாசமானு. ஒன்று நீங்கள் போய் அவங்கள பார்த்துருக்கணும், நீங்கள் பார்க்கல. அட்லீஸ்ட்டு அவங்களாவது வர வச்சாவது பார்த்துருக்கணும், அதுவும் செய்யலை. இன்னும் அவங்களே வந்து பார்க்குறேன்னு வந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தூக்கி போய் உள்ளே வைக்கிறீங்க, கேஸை போடுறீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது? அதனால் வந்து மற்ற அரசியல்வாதிகள், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டலாம், போய் பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த அழுத்தத்தையும் கொடுக்கல பெருசாக. இவர் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. வரும் காலங்களில் தான் இதோட அழுத்தம் எப்படி இருக்குன்றது தெரிய போகுது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.